இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் யோகா படு வேகமாக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அந்த குழியை தோன்றான். அதுவும் அவன் கையில் இருக்க வெறும் அந்த ஈட்டியை வச்சு. அப்போ சுக்காசா என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் நடுப்பில் எங்கேயாவது ஒரு பெட் ராக் வந்ததுன்னா இந்த ஈட்டிலாம் உடஞ்சிக்கும். அதனால் நம்மளுக்கு உடனடியாக ஒரு ட்ரெக்கிங் மிஷின் வேணும் அப்படின்னு சுக்காசா சொல்கிறான். இன்னொரு பக்கம் கிராஃப்ட்மேன் காசுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்காரு. அதுவும் எவ்வளோ பெரிய இரும்பு இருந்தாலும் அதை உருக்குற அளவுக்கு இருக்க நெருப்புக்கிட்ட இருந்து தான் தனி ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. சுரங்கத்தை தோண்ட உதவுற ஸ்பின்னிங் நைஃபை தான் காசுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காரு. இதுக்கான டிசைனை நம்ம குரோம் தான் காசுக்கு கொடுத்துருக்கான். இப்போ உருவாக்கின இந்த மிஷினை கரெக்டாக கொண்டு போய் குரோம் இருக்க இடத்துக்கு டெலிவரி பண்ணி ஆகணும். அதனால் இந்த மிஷினை ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ணி ஒரு காருக்குள்ளே வச்சுருக்காங்க. எதிரிங்களோட கண்ணுக்கு படாமல் இந்த காரை பத்திரமாக ஓட்டிகிட்டு போய் டெலிவரி பண்ண வேண்டிய கடமை நம்ம டைஜு கிட்ட தான் இருக்குது. இந்த ஷிப்பை விட்டு டைஜு ஓட்டிகிட்டு போகிற கார் கிளம்புறத தூரத்தில் இருந்து கார்லாவும் மேக்ஸ் ஆடம்ஸும் வேவு பார்க்குறாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த காரை போய் கண்காணிக்க வேண்டிய வேலை யாருக்குன்னு. இதில் கார்லோக்கு தான் ஏகப்பட்ட அடி விழுது. இன்னும் சொல்லப்போனால் கார்லோக்கு தலைக்கு மேலே அவ்வளோ பெரிய வீக்கம் இருக்குது. ஆனால் எதிர்பாராத விதமாக டைஜுவே இவங்க 2 பேரும் இருக்க இடத்த தேடி வந்துட்டான். அப்போது டைஜு என்ன சொல்கிறான்னா, உங்கள் 2 பேருமே பார்க்கும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, நீங்கள் 2 பேரும் எங்களை கண்காணிக்க தான் வந்திருக்கீங்கன்னு. இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதை நான் ரகசியமாக வச்சுருக்கேன் அப்படின்னு டைஜு சொல்கிறான். ஆனால் அவங்க 2 பேருக்குமே ஜாப்பனீஸ் சுத்தமாக தெரியாது. அதனால் டைஜு இது வரைக்கும் சொன்னது இவங்க 2 பேருக்குமே சுத்தமாக புரியல. நீங்கள் 2 பேரும் எப்படி என் காரை ஃபாலோ பண்ணி தான் வர போகிறீங்க, அதனால் யாராவது ஒருத்தர் என் கூட வாங்கலை அப்படின்னு டைஜு இவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா கார்லோ தான் டைஜு கூட இந்த காரில் வந்துட்டு இருக்கான். ஆனால் டைஜுக்கு சுத்தமாக காரை ஓட்ட தெரியாது. அதனால் அந்த கார் கண்ட்ரோலை மாரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கு. இதில் காரோட வயிறு கலங்கியே போயிடுச்சு. என்னடா இப்படி காரை ஓட்டுற, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறா சொல்கிறான். இதுக்கு முன்னாடி காரில் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவராக இருந்திருப்பான். அதனால் இந்த காரை கார்லவே டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா கார்லவை மரத்தில் கட்டி போட்டு வச்சுட்டானுங்க. அவனால் பேசக்கூட முடியல, வாயிலையும் கட்டை போட்டு கட்டி வச்சுட்டானுங்க. ஏன்னா அவன் எதிரிங்களோட உளவாளின்னு குரோமோட டீமுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இவனை இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. டைஜுவும் இவன் நல்லா வந்து அவனை ரிலீஸ் பண்ணுங்க சொல்கிறான். அதுக்கு மற்றவங்க இவனை இப்போ ரிலீஸ் பண்ணனா இவன் ஜனானோட கோட்டைக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவான், அதனால் வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஸ்பின்னிங் மிஷினோட பார்ட்ஸை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியாக அவங்க நினச்ச மாதிரி அந்த மிஷினை அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த மிஷினை ஃபுல்லாக பார்க்க இப்படி தான் இருக்கும். அந்த மிஷினை ஆன் பண்ணி அந்த கல்லுக்கிட்ட கொண்டு போவோம். அந்த கல்லையே உடச்சி தோண்டி வேகமாக முன்னே போக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் செங்குவை காமிக்கிறாங்க. செங்குவோட லெஃப்ட் லங்கில் அவனோட ரத்தம் போய் அடைக்க ஆரம்பிக்குது. இதனால் அவனுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவன் ஒரு ஊசி எடுத்து லங்ஸில் குத்த சொல்கிறான். இதை இப்படி கேட்கவும் எல்லாருமே பார்த்து மிரள ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் இங்கே டைஜுவை காமிக்கிறாங்க. டாக்டர் ஜனானோட கோட்டைக்குள்ளே போக இவங்களுக்கு மேப் தேவைப்படுது. அதை தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம கார்லோ தான். கார்லோவை அந்த மேப்பை வரைய சொன்னால் என்னால் முடியாது, நீங்களாம் எதிரிங்க, நான் அப்படியே வரைஞ்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரேடியோவில் ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. அந்த ரேடியோவில் பேசுகிறது லூனா தான். அதை வாய்ஸை வச்சு இங்கே இருக்க கார்லோ கண்டுபிடிச்சிட்டான். அந்த மெசேஜை கேட்டு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கார்லோ ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன ஆயிருக்குன்னா, லூனா செங்கு தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு ரேடியோவில் சொல்லியிருப்பா. ஆனால் கார்லோக்கு லூனானா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அட ஆரம்பிக்கிறான். லூனாவால் மனம் உடஞ்சி போன கார்லோ ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் பண்ணனதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால் டாக்டர் ஜனான் கேஸ்டிலோட மேப்பை இவங்களுக்காக வரைஞ்சி கொடுக்குறான். அதே டாக்டர் ஜனான் கேஸ்டிலுக்குள்ளே இருக்க கென்னை தான் காமிக்கிறாங்க. கென்னு கையிலையுமே ரகசியமாக ஒரு ஹேண்ட் ரேடியோ இருக்குது. அது மூலிமா செங்கோட டீம் கிட்ட இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே இவனும் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ டாக்டர் ஜனான் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுது. நாளை மறுநாளில் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் முடிய போகிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இதுதான் டாக்டர் ஜனான் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இது என்ன ப்ராஜெக்ட்னு இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் இதை சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது தெரியுது இது ஒரு கண்டிப்பாக ஒரு வெப்பனாக தான் இருக்கும். அதே சமயம் செங்கு இருக்க போட்டை நோக்கி ஒரு ஃப்ளைட்டு வேகமாக பறந்து வந்துட்டுருக்கு. அதை ஸ்டான்லி தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நல்ல வேலையே அவங்க ஷிப்லேயே ஒரு ரன்வே கட்டிட்டாங்க. அது மூலிமா இவங்களாலுமே ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி டாச் பண்ண முடியும். இவங்களோட ஃப்ளைட் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதை ஓட்டி அட்டாக் பண்ண போகிறது ரைசி, அப்புறம் கூட செங்குவும் இருக்கான். அப்புறம் இவங்க ஃப்ளைட் இன்ஜின் ஆன் பண்ணி கிளம்ப தயாராக இருக்குது. சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களோட வேறு ஒரு எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.